வந்து இந்த உலகத்தில் கட்டுள் இருக்கிறோம். நமக்கு வந்து இந்த 3 வகையான துன்பங்கள் இருக்கிறது, 4 வகையான பிரச்சனைகள் இருக்குது. வறுமை, நோய், எவ்வளோ விஷயமா இருக்குது. திருமணம் ஆகலைன்ற ஒரு பிரச்சனை, திருமணம் ஆனால் ஒரு பிரச்சனை, படிக்க முடியலன்ற பிரச்சனை, படிக்க போனால் ஒரு பிரச்சனை, வீட்டில் இருந்தால் படிக்க முடியலன்னு நம்ம யோசிப்போம். படிக்க போனால், காலேஜில் படிக்க போனால் யார் கூட பழகுவாங்க, யார் கூட சேருவாங்கன்ற ஒரு பயம், வீட்டுக்கு வர்றப்போ ஒரு பயம், வீட்டிலேருந்து வெளியே போகிறப்போ ஒரு பயம், எங்கே போனாலும் இந்த மரணம் என்ற பயம் எங்கே போனாலும் இருக்குது. ஜென்மம், மிருத்யு, ஜரா, வியாதி, இது எங்கே போனாலும் இருக்குது, தவிர்க்கவே முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். பௌதிகமானது தற்காலிகமானது, ஆன்மீகம் நிரந்தரமானது. இந்த உடல் வந்து அழிந்து போய்விடும், இன்றைய நாளையே இந்த உடல் அழிந்து போயிடும். ஆனால் ஆத்மா என்றைக்கும் அழியாது. அதனால் நம்மெல்லாம் ஆத்ம